ஹோம் மேக்கராக இருக்கிறது அவ்வளோ ஈஸியெல்லாம் இல்லைங்க. கொஞ்சம் கஷ்டமான வேலையாக தான் இருக்கும். ஏன்னா எல்லா வேலையும் நம்ம தான் செஞ்சாகணும். ஈவினிங் வெண்புக்குட்டியை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வாங்கிட்டு வந்த காயெல்லாம் அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் போய் படுத்தாச்சுங்க. ஈவினிங் அந்த காயெல்லாம் எடுத்து பர்ஃபெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா தான் போட்ட காசுக்கு கொஞ்சம் ஒர்த்துங்கிற மாதிரி ஒரு வாரத்துக்கு வச்சு யூஸ் பண்ண முடியும். அதையெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு லஞ்சு சாப்பிட்டது, ஜூஸ் போட்டது அங்கங்கே அப்படியே இருந்துச்சுங்க. அந்த கிச்சனை கொஞ்சமாவது நீட்டாக பார்த்தா தான் நமக்கே வேலை செய்யணும்னு தோணும். அதையெல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு சரி ஸ்நாக்ஸ் கொஞ்சம் ஏதாவது பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் பண்ண போயாச்சுங்க. பொரி வாங்கிட்டு வந்திருந்தேன். பொரி வறுத்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொரி கொஞ்சமாக வறுத்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். வீட்டில் சும்மா இருக்கிறோம் அப்படின்னு யாரையுமே சொல்லிடாதீங்க. ரொம்ப கஷ்டமான வேலை அதுதான். ஹோம் மேக்கராக இருந்து குழந்தைகளை பார்த்துக்கிட்டு சமைச்சு கொடுத்து வீட்டு வேலை செய்கிறதாங்க பெரிய வேலை. அந்த அன்றைக்கி ஈவினிங் பொரி வறுத்து வெண்புக்குட்டியோடு சேர்ந்து உட்காந்து ஒரு மூவி பார்த்துட்டே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணேங்க.